மகளிர் உரிமை தொகை குறித்து தமிழக முதல்வர் அவர்கள் புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளியின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காருங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான ஸ்கீமும் நாளைக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. பட் அந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய போறோம், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இந்த மாசத்துக்குள்ள நாங்க விரைவில் 1000 ரூபாய் வங்கி கணக்கு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த 1000 ரூபாய் வாங்கினாலும் அவங்களுக்கு மட்டும்தாங்க கிடைக்க போகுது. ஸோ இவங்க தேர்தல் அறிக்கையில மதிப்புமிகு மகளிர் திட்டம் கொண்டு வரப்படும், மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க. பட் அது இப்போதைக்கு உடனே செயல்படுத்த முடியாது, அதுக்கு அவங்களுக்கு டைம் தேவைப்படும். ஒரு 6 to 1 year கிட்ட தேவைப்படுங்க. அப்பதான் புதிய பயனாளிகள் சேர்ப்பாங்க. பட் இப்போதைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மட்டும் தான் போட போறாங்க மாசம் மாசம். ஸோ புதிய பயனாளிகள் கொடுத்த அப்டேட் வரும்போது இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.